வணக்கம். நான் உங்கள் விஜயாபாய் பேசுகிறேன். இன்று நம்ம பேச இருப்பது அட்சய திருதி. அட்சய திருதி எப்பொழுது வருது என்று பார்ப்போம். அட்சய திருதி 30/4/2025 புதன்கிழமை என்று அட்சய திருதி. அட்சய திருதி என்றால் என்ன? அல்ல அல்ல குறையாதது அட்சய திருதி, அட்சய பாத்திரம். அன்றைக்கு எல்லாரும் நிறைய நகை வாங்கினாக்கா நமக்கு நிறைய சேரும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பாவம் கடனை உடனே வாங்குறாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி செய்யாதீங்க. இருக்கிறவங்க வாங்குவாங்க, இல்லாதப்பட்ட நம்ம அதுக்கு வருத்தி என்ன செய்யலாம்? நகைக்கும் பொதுவாக மஞ்சள், குங்குமம், உப்பு இதை வாங்கி சாமிக்கு வச்சு அலங்காரம் பண்ணி சாமியால் மாதிரிலாம் அதை மட்டும் வச்சு உங்களால் முடிஞ்சால் ஒரு பாயாசம், ஒரு சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேதனம் பண்ணுங்க சாமிக்கு. அந்த இறைவன் பார்த்துக்குவார். அன்றைக்கு பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சதை பசுமாட்டுக்கு கொடுங்க. இது ரெண்டுமே சேர்ந்து, அது கோமாதா இல்லையா, அது ரெண்டுமே சேர்ந்து சாமியும் கோமாதாவும் உங்களுக்கு பணம் காசு நிறையா கொடுப்பாங்க. அன்னைக்கு வர வர நமக்கு நம்மளே நகை நட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கடனை வாங்கினா என்ன ஆகும்? அல்ல குறையாதது என்ன ஆகும்? கடன் குறையாமல் போயிடும். அதனால கடனை வாங்கி வாங்காதுங்க. இருக்கப்பட்டவங்க காசு கொடுத்து நகை நட்டு வாங்கிக்கிட்டோம். அன்னைக்கு எது வாங்கினாலும் நிறையா சேரும். அதனால நீங்கள் இதை மட்டும் சிம்பிளாக செய்யுங்க, அருமையாக கொண்டாடுங்க. என்ன, இதுக்காக மன கஷ்டப்படாதீங்க. நான் எல்லாரும் வாங்குறாங்களே நம்ம வாங்கலையேன்னு அந்த மனப்பான்மையெல்லாம் வேணாம். நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது இவ்வளோதான். இதே நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு கடவுள் எப்படி வச்சுருக்காருங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு. அதனால் இந்த அட்சய திருதி அன்னைக்கு எல்லாரும் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சாமியை கும்பிடுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பசுவுக்கு செய்யுங்க. ஒரு சக்கரை பொங்கல் பாயசம் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாரும் நல்லா கொண்டாடணும். அதுதான் எனக்கு வேண்டியது. நன்றி, வணக்கம்.